தனது தலைமைக்கு எதிராக நின்ற சசிகலா, டிடிவி, ஓ பன்னீர்செல்வம் ஆகிய 3 பேரையும் அதிமுகவிலிருந்து நீக்கியதை வைத்து ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமூகத்தினருக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக பிம்பம் கட்டமைக்கப்படும் நிலையில் அந்த பிம்பத்தை உடைக்க எடப்பாடி பழனிசாமியும் பல வியூகங்களை கையில் வைத்திருப்பதாக தகவல் கசிந்துள்ளது. முக்குளத்தோர் வாக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எட்டாக்கனியாக இருக்கும் என்ற கணிப்பு மெய்யாகுமா பொய்யாகுமா என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஜெயலலிதா இருந்தவரை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் முக்குளத்தோர் சமூக வாக்குகள் அதிமுகவுக்கு மட்டுமே கிடைத்து வந்தன. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு அதிமுகவில் இருந்து முக்குளத்தோர் சமூக வாக்குகள் பிரிந்து விட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது. கடந்த 2021 தேர்தலில் அதிமுக தோல்விக்கு முக்குளத்தோர் வாக்குகள் கிடைக்காமல் போனதும் ஒரு காரணமாக சொல்லப்பட்டது. அதாவது ஜெயலலிதாவை சுற்றி முடிவெடுக்கும் அதிகார வட்டத்தில் இருந்த சசிகலா, டிடிவி தினகரன் ஆகிய இருவரும் நீக்கப்பட்ட பின்னர்தான் முக்குளத்தோர் வாக்குகள் பிரிய தொடங்கியதாக கூறப்பட்டது. இதன் மூலம் முக்குளத்தோர் சமூகத்தினருக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி இருப்பதைப் போல பிம்பமும் கட்டமைக்கப்பட்டது. தங்களை கட்சியில் இருந்து நீக்கி முக்குளத்தோர் சமூகத்தினரின் பிரதிநிதித்துவத்தை குறைத்து விட்டதாக சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் ஆகியோர் கூறி வருவதையும் பார்க்க முடிகிறது. அவ்வளவு ஏன், பசும்பொன்னில் சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் ஆகியோருடன் கைகோர்த்து நின்றதற்காக கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூட பசும்பொன்னுக்கு சென்றதற்காகத்தான் நீக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே திருப்பி இருப்பதாக அதிமுகவினர் சொல்கிறார்கள். தேவர் ஜெயந்தியிலே சென்று தேவருக்கு மரியாதை செலுத்தி திருமகனாருடைய அந்த பூஜையிலே கலந்து கொண்டு எனக்கு கிடைத்த பரிசுதான் எனது இயக்கத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு தியாகம் செய்து தேசிய தலைவராக எல்லோரும் போற்றப்படுகிற, எல்லோரும் நேசிக்கப்படுகிற ஒரு தலைவருடைய விழாவிலே கலந்து கொண்டு நீக்கப்பட்டவரோடும் பேசியது உண்மை. நீங்களும் இந்த இயக்கத்திலே வலிமை சேர்ப்பதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அவரிடத்திலே நாங்கள் பேசியிருக்கிறேன். நான் அதை மறுக்கவில்லை. அந்த வகையில் தனக்கு எதிராக நின்ற 3 பேரை கட்சியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்குவது எப்படி ஒட்டுமொத்த சமூகத்தினரை புறக்கணிப்பதற்கு சமமாக இருக்கும் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர். ஓபிஎஸ் நீக்கத்தால் அவர் கையில் இருந்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் அந்த பதவி அதே முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த ஆர்பி உதயகுமாருக்குத்தான் வழங்கப்பட்டது. அதேபோல அதிமுகவின் பொருளாளர் பதவியும் முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனிடம்தான் இருக்கிறது. இது தவிர்த்து அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களான முக்குளத்தோர் சமூகத்தினரான சி. விஜயபாஸ்கர், காமராஜ், செல்லூர் ராஜு உள்ளிட்டோருக்கு ஜெயலலிதா காலத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்ததோ அதே முக்கியத்துவம் தான் தற்போதும் நீடிக்கிறது என்கிறார்கள் ரத்தத்தின் ரத்தங்கள். அதேபோல டிடிவி தினகரனிடமிருந்து பறிக்கப்பட்ட துணை பொதுச் செயலாளர் பதவி முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த நத்தம் விஸ்வநாதனுக்குத்தான் வழங்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் அதிமுகவின் பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்களிலேயே பெரும்பாலானவர்கள் முக்குளத்தோர் சமூகத்தினர் என கூறும் அதிமுக வட்டாரம் அப்படி பார்த்தால் பொதுக்குழு ஏற்றுக்கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனதாக சுட்டிக்காட்டுகிறது. மேலும் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பிலும் சரி, தேர்தல் வேட்பாளர்கள் லிஸ்டிலும் சரி, முக்குளத்தோர் சமூகத்தினருக்கு ஒரே மாதிரியான முக்கியத்துவம் தான் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதோடு மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பெயர் சூட்ட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்தார். ஜெயலலிதா காலத்தில் இருந்தே அந்த கோரிக்கை முன்வைக்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் கருத்துக்கு டிடிவி தினகரன் எதிர்ப்பு தெரிவித்தார். டிடிவி தினகரனும் எத்தனையோ முறை விமான நிலையத்திற்கு தேவர் பெயர் சூட்ட வேண்டும் என கேட்டிருக்கும் நிலையில் அதே கருத்தை எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கும் போது ஒற்றுமையை குலைக்கும் வகையில் இபிஎஸ் இப்படி பேசியிருப்பதாக டிடிவி தினகரன் கூறியதை அவர் சார்ந்த சமூக மக்களே ஏற்கவில்லை என்றே சொல்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி மீது எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்பதற்காக டிடிவி தினகரன் அவ்வாறு பேசியது அவருக்கு எதிராக திரும்பி இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அண்மையில் டெல்லிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வலியுறுத்தினார்.
தொடர்ந்து டெல்லியில் இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி வருகிற தேர்தலுக்குள் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வாங்க முயற்சி செய்து வரும் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிக்கையிலும் முக்குளத்தோர் சமூக மக்களை கவரும் வகையில் பல திட்டங்களை கொண்டு வர வியூகம் அமைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட போது சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் ஆகியோருக்கு ஆரம்பத்தில் தென் மாவட்டத்தில் இருந்த செல்வாக்கு தற்போது இல்லை என்றே சொல்கிறார்கள் அரசியல் வட்டாரத்தினர். அதிமுக தலைமை பொறுப்பை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தாம் சார்ந்த சமூக வாக்குகளை பகடைக்காயாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்ற விமர்சனமும் டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் ஆகியோர் மீது எழுந்திருக்கிறது. ஏனென்றால் 3 பேரின் நோக்கம் தற்போது எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியை நோக்கி நகர்ந்து இருப்பதை தென் மாவட்ட மக்களை ரசிக்க வைக்கவில்லை என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. தலைமைக்கு எதிராக நின்ற மற்றும் கட்சிக்குள் இருந்து கொண்டே உள்ளடி வேலைகளில் ஈடுபட்டவர்கள் எந்த சமூகத்தினராக இருந்தாலும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கும்போது மும்மூர்த்திகள் நீக்கம் மட்டும் ஒரு சமூகத்தினருக்கு எதிராக திசை திருப்பப்படுவதாக சொல்கிறார்கள் அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்கள்.